தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே மூன்றாவதாக யூதாவை பற்றி ஆறாவதாக என்ன சொல்கிறான்னா, இரகசிய வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் உள்ள வித்தியாசங்களை நிழலாட்டமாக புதிய ஏற்பாடு கிறிஸ்தவங்களுக்கு சொல்லி அவன் எச்சரிப்பு உண்டாகும்படி சொன்ன விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இரகசிய வருகைக்கும் இரண்டாம் வருகைக்குள்ள சத்தியங்களை சொல்லி புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவங்களை அந்த சத்தியத்துக்கு வழி நடத்தி அதுக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கு என்ன தண்டனை வரும் என்று சொல்லியும் எச்சரிப்பு உண்டாகும்படி இந்த ஒரே புஸ்தகத்தில் பல ரகசியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறான். இது ஆறாவதாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆறாவதாக என்ன பார்க்க போகிறோம்? 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாயந்தீர்ப்பு கொடுக்கிறதுக்கும் அவர்களின் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதுக்கும் ஆயிரமாயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். இந்த 2 வசனங்களில் நிறைய ரகசியங்கள் இருக்குது, கவனிங்க. ஏனோக்கு சொன்னதை யூதா கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறான். அப்போ பழைய ஏற்பாட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, பழைய ஏற்பாட்டில் உள்ளதை இவன் சொன்னான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், சில விஷயங்கள் உதாரணமாக சொல்லலாம், தப்பு இல்லை. அதாவது சொல்லிவிட்டு இங்கே புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கு தான் வர்றான், இந்த சத்தியத்தை வலுப்படுத்த அதை உதாரணமாக சொல்கிறான், அப்படி சொல்லலாம். பூர்வத்தாருக்கு சொல்ல காரியங்கள் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும் போக முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி அவைகள் எழுதப்பட்டதாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 11, 12 பவுல் சொல்கிறான். முடிவு காலத்தில் நமக்கு அதை எச்சரிப்பாக எடுத்துக்கலாம். அதுபோல் இந்த பழைய ஏற்பாட்டை எவ்வளோக்கு சொன்னதை யூதா சொல்கிறான்னா, நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்போது அதில் எடுத்துக்கலாம். அதில் உள்ள ரகசியங்கள், மறைஞ்சிருக்கிற ரகசியங்களை யூதா தான் வெளிப்படுத்துகிறான். ஏனோக்கூட அந்த ரகசியங்கள் முழுசாக அவனுக்கு வெளிப்பாகலை. இவனுக்கு தான் அந்த அப்போஸ்தலனாகிய யூதாவுக்கு தான் வெளியாயிருக்கு. இந்த ரகசியங்கள் அவருடைய அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவரால் வெளியாக்கப்பட்டது போல் முற்காலத்தில் மனுபுத்தருக்கு அறிவிக்கப்படலைன்னு எபேசியர் 3:6 போட்டிருக்கு. அப்படியே போட்டிருக்கு. அப்போஸ்தலருக்கு தான் ரகசியங்கள். அப்போஸ்தலர் பழைய ஏற்பாட்டில் இல்லைல்ல. அப்போ புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலன்னு சொல்லும்போது இவனுக்கு அந்த ரகசியங்கள் வெளியாகுது. என்ன ரகசியங்கள்லாம், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. அதாவது ஒரு தலைமுறை பொதுவாக ஒரு 100 வருஷம் சொல்லுவாங்க. ஆதாம் 930 வருஷம் உயிரோடு இருந்திருக்கான். ஆதியாகமம் 5:5 போட்டிருக்கு. அதன் பிறகு ஏனோக்கு வர்றான். ஆதியாகமம் 5:22 300 வருஷம் அவன் தேவனோடு சஞ்சரித்தான். அப்படியே அவன் காணாமல் போனான் இருக்கு. தேவன் அவனை எடுத்துக்கொண்டாருன்னு இருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அவன் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்பதாகவே இந்த பூமியில் அவன் நல்ல சாட்சி, தேவனால் நல்ல சாட்சி பெற்றவனாக இருந்தான், தேவனுக்கு பிரியமாக நடக்கிறவனாக இருந்தான். விசுவாசத்தினாலே அவன் தேவனோடு சஞ்சரித்து காணாமல் போனான், மரணத்தை காணாமல் போயிட்டான்னு இங்கே புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் அதில் விளக்கம் அப்போஸ்தலர் கொடுக்குறாங்க. அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படுறதுன்னு சொல்கிறது ரகசிய வருகை குறிக்கும் அடையாளமாக. இப்போ ஒரு பெரிய கூட்டம் மரணமே இல்லாமல் போகுதுன்னா இது எப்படி ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டால், எலியாவையும் ஏனோக்கையும் உதாரணமாக சொல்லலாம். அவங்க மரணத்தை காணாமல்
அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. சிலர் எபிரேயர் 11:27 9:27 எபிரேயர் 9:27 ஒரே தடவை மரிப்பதும் பின்பு நியாயந்தீர்க்கப்படுவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அந்த வசன அடிப்படையில் அவங்க மரிக்கலை, 2 பேரும் போயிட்டாங்க. அப்போ திரும்பவும் அவங்க மரிப்பாங்க என்று அந்த வசனத்தை தப்பாக விளக்கம் கொடுப்பாங்க. அந்த 2 பேர் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் உள்ள 2 தீர்க்கதரிசிகள், ஒளிவு மர கன்றுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? அது தப்பு. அது வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் உள்ள 2 தீர்க்கதரிசிகள் தான் அபிஷேகம் பெற்றவங்க தான். ஆனால் அது எலியா ஏனோக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்படி வேதத்தில் இல்லை, அங்கே ஆதாரம் இல்லை, எங்கேயும் ஆதாரம் கிடையாது. அவங்க பூலோகத்தில் எழும்பி நிற்கிற அவங்க தீர்க்கதரிசிகள், தேவனுக்கு முன்னாடி நிற்கிற அவங்க ஒலிவ மர கன்றுகள், தீபங்கள், அப்படித்தான் போட்டிருக்கே தவிர எலியா ஏனோக்குன்னு எங்கேயும் போடலை. எதுக்காக இவங்க தப்பாக சொல்கிறாங்கன்னா, மரணத்தை காணாமல் போனதுனால திரும்ப மரணத்தை அவங்க அடைய வந்து தான் ஆகணும்னு இவன் கற்பனையில் அவன் சொல்கிறான். அப்படி பார்க்க போனால் நான் அவங்கள பார்த்து கேட்குறேன், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 16, 15, 16 அந்த வசனங்களில் வாசிக்கும்போது, கர்த்தருக்குள் மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், அதாவது சாகாமல் கர்த்தருக்கு எதிர்கொண்ட மேகங்களில் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் அப்படின்னு இருக்குல்ல. அப்போ மரணமே இல்லாமல் ஒரு பெரிய கூட்டம் மரணத்தை காணாமல் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுறாங்கன்னா, மரணமே இல்லாமல் போகிறாங்கன்னா, அவங்க எல்லாரும் திரும்ப மரிக்கணுமான்னு கேட்குறேன். பதில் சொல்ல முடியுமா? அவங்க என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமலும் இருப்பான்னு சொல்லி யோவான் 11:25 சொன்னாரே. என்றென்றும் மறிக்க மாட்டார்னு சொன்னாரே, அது எப்படி? மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதுன்னு சொல்லி ஏசாயா 25:8 சொல்லியிருக்காது. எப்படி மரணமே ஜெயமாக விழுங்கப்பட்டதுன்னு இருக்காது? எப்படி அந்த வார்த்தை நிறைவேறும் சொல்லி 1 கொரிந்தியர் 15:54 இருக்க, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற வார்த்தை நிறைவேறும் இருக்க. அது எப்படி நிறைவேறும்? மரணமே இல்லாமல் ஒரு இமை பொழுதில் நாம் எல்லாம் மர்வமாகி போனால் தானே, மரணமே இல்லாமல் போனால் தானே அந்த மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதுன்னு வார்த்தை நிறைவேறும்னு ஏசாயால் உள்ளது, பவுல் சொன்னது நிறைவேறும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரே தடவை மரிப்பது பின்பு நியாயந்தீர்க்கப்படுவது என்பது எபிரேயர் 11:27 உள்ளது. பொதுவான மனிதர்களுக்குரிய பொதுவான சட்டம், இயற்கை அது. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் மரணமே இல்லாமல் போகிறது தான் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. மனுஷனாக பிறந்தவன் எல்லாரும் சாகணும், இயேசு முதற்கொண்டு இறந்தார். ஆனால் தேவன் சாவாமை உள்ளவர். அவர் மனுஷனாக வராதனால சாவாமையார், சாவே அவர் கிடையாது. சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமலும் இருப்பான். எப்படி என்றென்றும் மறினா? தேவனை போல அவன் ஆயிடுவான். இயேசுவை விட தேவனோடு அவனை ஒப்பிட்டு தேவன் மாதிரியே அவன் ஆயிடுவான்னு சொல்கிறார் பாருங்க. அவன் பெருந்தன்மை. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், இதை விட பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லும்போது, பெரிய காரியங்கள் என்பது தேவனை போல அவன் மாறுவது தான். எவ்வளோ பெரிய கிஃப்டை கொடுத்துருக்காரு பாருங்க மனிதர்களுக்கு. அதனால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் இதோ ரகசியத்தை சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் நித்திரடைவதில்லை. அதாவது எல்லாரும் சாக போகிறதில்லை, அவங்க அந்த அர்த்தம் தான். எல்லாரும் சாக போகிறதில்லை. ஒரு இமை பொழுது, எக்காலம், கடைசி எக்காலம் ஊதும்போது ஒரு இமை பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு நாமளும் ஆகாயத்தில் மறுரூபமாக்கப்படுவோம். அப்பொழுது மரணமே உன் கூறங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்க.
அப்படின்னு சொல்லி நம்ம மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற வார்த்தையே நிறைவேறும்னு சொல்கிறான். இன்னும் நிறைவேறல, நிறைவேறும்னு சொல்கிறான். அப்போ ஒரு பெரிய கூட்டம் மரணமே இல்லாமல் போகுது. அதான் ரகசிய வருகைன்னு சொல்கிறோம். ரகசிய வருகைன்னு இருக்கா, வசனம் இருக்கான்னு கேட்குறான் முட்டா பையன். 1 கொரிந்தியர் 15:51 ரகசியம் இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 16, 15, 16, 17 கர்த்தருடைய வருகை அப்படின்னு போட்டிருக்கு. ரெண்டுமே ஒரே நிகழ்வு, ஒரே சம்பவம், ஒரே ஆக்கியோன், ஒரே காரியத்தை தான் பவுல் எழுதுகிறான். அங்கே ரகசியத்தையும் இங்கே கர்த்தருடைய வருகையும் ரெண்டும் இணைக்கும் போது கர்த்தருடைய ரகசிய வருகை, ரகசிய வருகை, கர்த்தருடைய ரகசிய வருகை, ரெண்டும் ஒரே சம்பவம் தானே. ரெண்டையும் இணைச்சி தானே பேசுகிறோம். அப்போ ரெண்டையும் இணைக்கணும்ல, அதான் ரகசிய வருகைன்னு சொல்கிறோம். அது எப்படி நீங்கள் இணைக்கலாம்னா, எப்படி இணைக்கக்கூடாதா? மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இயேசுன்னு 21 இருக்குது. மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து பிறந்திருக்காருன்னு இருக்குது. ரெண்டையும் இணைச்சி இயேசு கிறிஸ்துன்னு நீ சொல்கிறது இல்லையா? தப்பு அது. அது அதை இதை எப்படி இணைக்கலாம்னா தப்பு அது. அதை சொல்லு. அதுபோல் ஒரே ஆக்கியோன்னு, ஒரே சம்பவம், ஒரே நிகழ்வு, ஒரே காரியத்தை அங்கே ரகசியம்னு சொல்கிறான், இங்கே வருகைன்னு சொல்கிறான். ரகசிய வருகைன்னு மரணம் காணாமல் ஆகாயத்தில் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. எப்படி? அதான் ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்போ மாம்ச ரத்தம் பரலோகத்தை சுதந்திரிக்க மாட்டாது இல்லையா? அப்போ அவன் மறுரூபமாக்கத்தானே கர்த்தர் எடுத்திருப்பார். எலியா சுழற்காட்டில் போனான்னா மறுரூபப்பட்டு தான் அவன் போயிருக்கணும். இந்த மாம்சத்தோட ரத்தத்தோடு இன்ன வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கான்னா அவன் எப்படி சாப்பிடுவான், எங்கே குளிப்பான், எங்கே ஆகி போவான்? உனக்கே அறிவில்லை இதுக்கு சொல்ல. மறுமாக்கப்பட்டு வந்தாட்டினா திரும்ப ஒரு ரிட்டர்னில் மாம்சத்தில் வரணும்னா அவசியம் இல்லையே, இதே இல்லையா? அதனால் அந்த உபதேசங்கள் தப்பு. அது வேறு, இது வேறு. அதனால் இந்த ஏனோக்கு ரகசிய வருகைக்கு அடையாளம், எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு அடையாளம். இந்த எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோட இந்த பூமிக்கு அந்த ஆகாயத்தில் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார் இருக்கு இல்லையா? பரிசுத்தவான்கள் இயேசுவோடு இணைகிறாங்க இல்லையா? அவர் பரலோகத்திலேருந்து பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிருக்காரு, நமக்காக பரிந்து பேசிகிட்டு இருக்காரு. அங்கே தேவனும் இயேசுவும் அங்கே வருவாங்கன்னு போட்டிருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 13, 14, 15 பார்த்தீங்கன்னா தேவன் இயேசுவை கூட்டிகிட்டு வருவார். அவரோட மரித்தவர்களையும் அவரோட கூட்டிகிட்டு வருவார்னு போட்டிருக்கு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவங்க எழுந்திருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறவங்களும் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அப்போ தேவன் இயேசு அங்கே வர்றாங்க. இங்கே மீட்கப்படும் நாளுக்குன்னு பரிசுத்த ஆவியான பெந்தேகோஸ்து நாளில் இறங்கினவர் பூமியில் இருக்கார். இப்போ அந்த ஆவியானவர் இன்றைக்குள்ள சபையை ஒழுங்குபடுத்தி பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக குத்தி மணவாட்டி என்ற இடத்துல அவளை உருவாக்கி மேகத்தில் ஆகாயத்தில் ஆவியானவர் சபையை கொண்டு போகிறாரு. அந்த மேகத்தில் ஆகாயத்தில் பரலோகத்திலிருந்து தேவனும் இயேசுவும் இறங்குறாங்க. 2 பேர் அங்கே சந்திக்கிறாங்க, 4 பேர் சந்திக்கிறாங்க. இயேசுவும் தேவனும், இங்கே ஆவியானவரும் சபையும் சந்திக்கிறாங்க. அதான் மத்திய வானத்தில் ஆட்டுக்குட்டியானவனை கல்யாணம்னு சொல்கிறது. இந்த கல்யாணம் சொல்கிறது இந்த பூமியில் அந்தி கிறிஸ்து மும்புறமாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பான். அநேகர் இரத்த சாட்சியாக மறிப்பாங்க. மறிக்காமல் எடுத்துக்கொள்ளப்படுறவங்க தான் ரகசிய வருகை, இமைப்பொழுது மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படும், மறைஞ்சிடுவாங்க. அப்படியே அவங்கள தான் மணவாட்டின்னு சொல்லியிருக்கு. அதான் ஆட்டுக்குட்டியாக கல்யாணம்னு மத்திய வானத்தில் நடக்கும். இந்த முதலாம் ஆதாமுக்கு தேவன் வந்து ஏவாளை கையை பிடிச்சி ஆதாமு கொடுத்த மாதிரி இந்த சபையாகி ஏவாளை 2ஆம் ஆதாமாகி இயேசுவுக்கு தேவன் கையை பிடிச்சி கொடுப்பாரு. கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடித்த பிறகு ஆவியானவரும், பூமியிலிருந்து போன ஆவியானவரும், பரலோகத்திலிருந்து வந்த தேவனும் பரலோகத்துக்கே போயிடுவாங்க. பரலோகத்தில் வந்த இயேசுவும் பூலோகத்திலிருந்து வந்த மணவாட்டி சபையும் கல்யாணம் ஆனதுனால இயேசு இந்த பூமிக்கு திரும்ப முதல் முறை இரட்சகராக வந்தார் இல்லையா? 2ஆம் முறை ராஜாதி ராஜாவாக நியாயாதிபதியாக இதே பூமியில் வந்து கால் மிதிக்க போகிறாரு. அவர் கல்யாணம் ஆனதுனால அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களும் அவரோட கூட வர்றாங்க. அதான் 1000 பரிசுத்தவான்களோடு வர்றாருன்று
ஏனோக்கு சொன்னதை யூதா நமக்கு தெளிவுபட விளக்குறான். இதுக்கு பேர் 2ஆம் வருகை. ஏனோக்கு எடுத்துக்கொள்ள ரகசிய வருகை, இது 2ஆம் வருகை. ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு இந்த பூமிக்கு வந்து அவர் கால் மிதிச்சா அதுக்கு பேர் 2ஆம் வருகை. புரிஞ்சுக்குங்க. சகரியா 14ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் வாச்சிங்கன்னா, தேவரீர் வருவீர், தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவாங்க. அந்த நாட்களில் அவருடைய பாதம் ஒலிவ மலையில் உள்ள கிழக்கு ஒலிவ மலையில் உள்ள அந்த மலையில் விட அந்த பாதம் வந்து தங்கும். அப்படியே இருக்குது. அந்த ஒலிவ மலையிலிருந்து தான் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் திரும்ப அதே மாதிரி அதே இடத்துல வந்து வருவார்ன்னு தூதர்கள் சொன்னாங்க. அதே இடத்துக்கு தான் வந்து கால் மிதிப்பாங்கன்னு சகரியாவில் போட்டிருக்கு. அவரோட அநேக பரிசுத்தவான்கள் வருவாங்கன்றிருக்கு. அவங்க தான் மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுறவங்க. அதான் ஏனோக்கு அன்னைக்கே சொன்னதை பேதுரு யூதா நமக்கு தெளிவுபட ரொம்ப விவரமாக விளக்கி இங்கே சொல்கிற ரகசியத்தை புரிஞ்சுக்குங்க. இந்த சத்தியங்கள்லாம் உள்வாங்குங்க. ஆதி அப்போஸ்தலர் நிருபங்களில் போய் ஆராய்ச்சி பண்ணால் தான் இந்த இது தெரியும் உங்களுக்கு. இன்றைக்குள்ள நாதாரிகளை எவனுக்கும் தெரியாது, யாரும் பின்பற்றாதீங்க. இப்போ நான் இதெல்லாம் அந்த நிருபங்கள்லையே மூழ்க போய்த்தான் ஏதோ ஓரளவில் சொல்கிறேன். இவனை முழுசாக நல்லா சொல்லிட்டேன்னு கூட நான் சொல்ல முடியாது. ஏதோ எனக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் இருக்கேன். என்னை விட நீங்கள் அதிகமாக ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா இதை விட நான் கோடு போட்டால் நீங்கள் ரோடே போடலாம். இதில் தான் இருக்குது வெளிப்பாடு, தரிசனம், சொப்பனம்னு போயிடாதீங்க. இதில் பாருங்கள், ஆய்வு பண்ணுங்கள். ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும்னு ஜெபிங்க. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும்னு வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி பவுல் சொன்ன மாதிரி உங்கள் கண்களை கர்த்தர் திறப்பார். இந்த சுவிசேஷத்தை அறியாதபடி மனக்கண்களை பிசாச்சு குருடாக்கிட்டான் அப்படின்னு சொல்லி 2 கொரிந்தியர் 4:4 இருக்குது. இந்த சுவிசேஷம் எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவனுக்கு தான் மறைபொருளாக இருக்கும்னு அதுலேயே 3 இருக்குது. நீ கெட்டு போகலை, நீ நல்லவனாக இருக்கும்படி, நீ கர்த்தருடைய ரகசியங்களை புரியக்கூடியவனாக இருக்கும்படி ஆதி அப்போஸ்தலர் உபதேசத்தை ஜெபத்தோட படி, ரகசியத்தை படி. அதனால் இந்த யூதா நமக்கு 1000 பரிசுத்தவான்களோட கர்த்தர் வர்றாருன்னு சொல்கிறது 2ஆம் வருகை. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ரகசிய வருகை. இந்த 2க்குள்ள காரியங்களை இங்கே விளக்குறான். இதை தெரியாதவன் அறியாதவன் எதிர்த்து நிற்கிறவன், இந்த 2க்குமே மாறுபட்ட அளவில் உள்ளவன் 16ஆம் வசனத்தில் இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தாங்கள் இச்சையின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வாங்க என்று. இதுக்கு எதிரானவங்க முழுவதும் முறுமுறுக்கக்கூடியவங்க. சத்தியம் பேச மாட்டான், எல்லாம் குறை சொல்லிக்கிட்டு எல்லாம் அவன் இப்படி இவன் இப்படி இவன் இப்படி 10 ஊழியக்காரன் உட்காந்தான்னா சத்தியத்தை பேச மாட்டான். அந்த பாஸ்டர் இப்படி, இந்த பாஸ்டர் இப்படி, இந்த சபை இப்படி, இதுக்கே நேரம் போயிடும். தான் முறுமுறுக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்து அங்கே இச்சையின்படி நடக்க, இச்சையின்படினா தேவ சித்தப்படி செய்ய மாட்டான், ஆதி அப்போஸ்தலர்களை பின்பற்ற மாட்டான், நிருபங்கள்படி நடக்க மாட்டான். அவனுக்கு என்னென்ன விருப்பமோ, என்ன தரிசனமோ, என்ன வெளிப்பாடுமோ அப்படியே போய்கிட்டு இருப்பான். நாசமாக தான் போவான். அடுத்து இவனுடைய வாய் இருமாப்பனவைகளை பேசும். அதாவது பெருமை, அகந்தை. நான் அத்தனை விசுவாசியை வச்சுருந்தேன், நான் முன்னாடி அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், நான் அவ்வளவு எழுதியிருக்கேன், நான் அவ்வளவு காரியம், நான் லண்டனில் போனேன், நான் அமெரிக்காவில் போனேன், ஏரோப்ளேன்லே வந்தேன், அங்கே வந்து சிகப்பு கம்பளம் என்னை விரித்து வரவேற்றாங்க, ஸ்டார் ஹோட்டலில் தங்குனேன், கர்த்தர் எனக்கு வீடு 6 கோடிக்கு வீடு வாங்கி கொடுத்தார், லோன் போட்டு. இன்னும் கார் வேணும்னு கேட்டேன், இந்த நிறத்திலேயே கார் கொடுத்தார், எனக்கு பங்களா கொடுத்தார், எனக்கு ஒரு மலையவே கேட்டேன், மலையவே கொடுத்தார். இருமாப்பானவைகளை, தற்பொழிவுகளை, முகஸ்துதியை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வாய் அடங்கி போகும். இவங்க ரகசிய வருகைக்கும் போக முடியாது, 2ஆம் வருகைக்கும் வர முடியாது. கேடுகட்ட நாய்களாக போயிடுவாங்க. இவங்களை யூதா எச்சரிக்கிறான். இந்த கேடுகட்ட நிலைமையிலிருந்து விலகி 2ஆம் வருகையிலே இயேசு கிறிஸ்துவோடு வரக்கூடிய பரிசுத்தவான்களாக, எடுத்துக்கொண்ட மணவாட்டியாக நீங்களும் நானும் மாறணும். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் இயேசு வெள்ளை குதிரையில் வரும்போது அவருக்கு பின்னாடி வெள்ளை குதிரையில் நிறையா பரிசுத்தவான்கள் வருவாங்கன்னு இருக்கு இல்லையா, அந்த அவங்க தான் மணவாட்டி, இயேசுவோடு வர்றவங்க. இயேசு வெள்ளை குதிரையில் ராஜாதி ராஜாவா, கர்த்தாதி கர்த்தரா
வர்றாரு. அந்த வெள்ளை குதிரை என்பது யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் குதிரை. ஜெயமும் கத்தரால் வரும். அர்மதேகன் யுத்தம் அங்கே நடக்க போகுது. இயேசு அந்த வெள்ளை குதிரையில் வர்றாரு. அந்த குதிரை வெள்ளை என்பது மேகத்தை குறிக்கும். இதோ மேகங்களுடனே வருகிறார். வெளிப்படுத்தல் 1:7. கண்கள் யாவும் அவரை காணும். வெளிப்படுத்தல் மத்தேயு 24:30. மேகத்தின் மேல் வருகிறது, பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவாங்கன்னு இருக்குது. அதனால் அந்த புலம்புதல் உனக்கு வரக்கூடாது, அந்த தவிப்பு உனக்கு வந்துடக்கூடாது. இன்றைக்கே தெரிந்து அந்தி கிறிஸ்துவுக்கு 666க்கு ரகசிய வருகைக்கு நீ எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மணவாட்டியாக அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு திரும்ப இயேசு கிறிஸ்துவோட ஒலிவ மலையில் 2ஆம் வருகையில் வரும்படி அன்போடு உங்களை அழைக்கிறேன். ஏனோக்கு சொன்னதை, யூதா சொன்னதை நான் உங்களுக்கு தெளிவுபட சொல்கிறேன். இதையே ஏற்றுக்கிட்டு சத்தியத்தில் நில்லுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.